வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. இந்த எபிசோடில் என்னென்னா, இது ஒரு கேள்வி பதில் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு சில சந்தேகங்கள் அவங்களுக்கு வரதை கேட்டிருக்காங்க. அதில் முதல்ல என்னென்னா, கெமிக்கல் பேஸ் ப்ராடக்ட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி எஃபெக்ட்டு உங்களுடைய தயாரிப்புகள், அதாவது ஹெர்பல் பேஸ்டாக ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம இப்படி அனலைஸ் பண்ணலாம். என்னென்னா, பியூட்டி அப்படின்னு வரும்போது அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா பருக்கள்ங்கிறது ஒரு டீனேஜில் ஆரம்பித்து அது நிறைய வயசு வரைக்கும் போகும். இந்த பருக்களுக்கு கெமிக்கல் பேஸை யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் கிடைக்கும். அவங்க நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா லோஷன்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆயின்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் பேஸாக உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அந்த டீனேஜ் அப்படின்றதுனால அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக எல்லாம் ஒரு 4-5 நாளில் அது எல்லாமே க்யூர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே திருப்பியும் ஒரு 10 days கழித்து அதை விட வீரியம் அதிகமாக பிம்பிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சிம்பிளாக இந்த பருக்களுக்கு என்ன தீர்வு? இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எஃபெக்ட் உடனே வருது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கைவசம் நம்மக்கிட்ட கார்லிக்கில் ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. பூண்டில் ஒரு 4 பல். அது கொஞ்சம் நல்லா நசுக்கி அதில் கொஞ்சம் சாறு வர மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோட கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கடலை மாவை கலந்துக்கோங்க. இதை ஒரு டாட் மாதிரி எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் திக்காக பேஸ்ட் ஃபார்மில் பண்ணி அதை வச்சு அது காஞ்ச உடனே அது விழும் பொழுது அந்த மார்க்ஸ் கூட இல்லாமல் இது போகும். இஸ் இட் நாட் த பெஸ்ட் எஃபெக்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிம்பிள்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள் நேயர்களே. இப்போ கெமிக்கல் பேஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இந்த எஃபெக்ட்டுங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சதா? இது பிம்பிள்ஸ்க்கு நான் கொடுக்கறது. இப்போ கார்லிக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேப்பந்தளிர் ஒரு 4 வேப்பந்தளிர் எடுத்துக்கோங்க. துளசி ஒரு 4 இலை. அதோடு கூட ஒரே ஒரு ட்ராப், ஒரு துளி எலுமிச்சம்பழ சாறு, அதுக்கெல்லாமா சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூனில் கடலை மாவு எல்லாமா கலந்து அதை ஃபேஸ் பூரா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் மட்டும் பார்க்காம ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் வரைக்கும் போட்டுட்டு ஒரு 10 minutes இருந்துட்டு வாஷ் பண்ணி பார்த்தாங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாலெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இது தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது கம்ப்ளீட்டாக அது போக ஆரம்பிக்கும். இந்த ஏஜ் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டீனேஜ் அண்ட் இட்ஸ் எண்ட்ஸ் அப் வித் 25 to 30. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை த்ரூ அவுட் இருக்கும். இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் அப்பப்போ ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டீங்கன்னா பருக்கள் வராது, வருவது குறையும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது. ஸோ இது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பிம்பிள்ஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா கலரிங், ஹேர் கலரிங். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எல்லாருமே ஹேர் கலரிங் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் தே லைக் ஹேர் கலரிங்கிறது. ஒரு டீனேஜில் பண்ணிக்கிறவங்க நிறைய கலர்ஸ், அதாவது ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி எடுத்து பர்கண்டி பண்ணிக்கிறாங்க, சில்வர் ஸ்ட்ரீக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி கலரிங் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு அது கிரே ஸ்டார்ட் ஆன உடனே கிரேயிங்காக தே கோ வித் பிளாக். அது கலரிங் அப்படிங்கிறது இட் இஸ் எ கெமிக்கல் பேஸ் கலரிங். அந்த கலரிங் யூஸ் பண்ணும்போது இந்த கேள்வியில் வந்த மாதிரி இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் கிடைக்கும். ஆனால் அந்த கருப்பு அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஜெட் பிளாக்காக இருக்கும். ஸோ இதை உபயோகிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தலை முடி அவங்களோட கலர் முதல்ல அந்த மாதிரி ஜெட் பிளாக்கில் இருந்திருக்காது. ஸோ தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் கலர் அப்படின்னு வரும்போது தொடர்ந்து அவங்க உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பிளாக் கலரும் அவங்களோட ஸ்கின்னும் டெக்ஸ்டரும் இட் வில் நாட் மர்ஜ். ஸோ அந்த கலர், ஹேர் கலர் இவங்களோட ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆட் மேன் அவுட் லுக் அவங்களுக்கு வரும். அது மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு
அதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது அந்த வாட்டர் பட்டு ஃபேஸ்லேயும் கொஞ்சம் அங்கங்கேயும் திட்டு திட்டாக பிளாக் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்லேயும் வந்து இதோட இம்பேக்ட்னால ஒரு அந்த கிரேயிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாமோ. தீஸ் ஆர் ஆல் த issues when you use a chemical based product and get the immediate effect. பட் இதுக்கே வந்து நீங்கள் தீர்வு அப்படின்னு வரும்போது ஒரு ஹென்னாவை உபயோகப்படுத்தலாம். ஹென்னா உபயோகப்படுத்தும் பொழுது எல்லாருக்குமே அது ஆரஞ்சு கலரோ கோல்டன் கலரோ கொடுக்கறது இல்லை, கிரே கலரை மட்டும்தான் அது மாற்றும். ப்ளஸ் த பெஸ்ட் எஃபெக்ட் இஸ் இது வந்து என்னென்னா ஹேர் வந்து திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். கெமிக்கல் பேஸ்ட் பிளாக் வந்து இட் வில் கிவ் எ வைடன் ஃபாலிகிள்ஸ் எல்லாம் போயிட்டு நடுவில் வந்து ஒரு பால்னஸ் லுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் தின்னஸ் சீ த்ரூ ஸ்கேல்ப் யூ வில் டெஃபினெட்லி கெட் வென் யூ கோ ஃபார் எ கெமிக்கல் பேஸ்ட் கலரிங் பிளாக். ஆனால் இதே நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கிற ஹென்னாவில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கும்போது ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், மருதாணி, நெல்லிக்காய் தூள், துளசி தூள், கடுக்காய் தூள், இதை மாதிரி டீ டிகாக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக அந்த பேஸ்ட்டை வந்து அபவ் த ஒரு முதல்ல ஒரு ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போடும்பொழுது அந்த கலர் வந்து வாட் எவர் கலர் யூ கெட் அக்கார்டிங் டு யுவர் கம்ப்ளெக்ஷன், அதாவது உங்கள் கம்ப்ளெக்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கிடைக்கும்பொழுது அந்த கலர் உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகுது. that adds up your beauty. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது எந்தெந்த இஷ்யூ ஆனாலும் அந்த இஷ்யூக்கு நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெர்பலில் கிடைக்கிறது. இதுக்கு 100% உத்தரவாதம் நான் கொடுக்கல, இயற்கையே கொடுக்கறது. இங்கே இந்த ப்ரோக்ராமை பார்த்து உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜம் முரளி.